கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டும் உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவர் துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானிக்க முடியாதது ஏன்? ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள, ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க, ஆண்டவருடைய சிந்தனையாக ஜீவிக்க ஏன் முடியவில்லை? ஏன் தீர்மானிக்க முடியவில்லை? கண் கண்டதை கைப்பற வேண்டும், மனம் இச்சித்ததை மாம்சமடைய வேண்டும் என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய மதில் மேல் பூனையாக ஆண்டவருக்காக வாழ ஏன் நம்மால் அர்ப்பணிக்க முடியவில்லை? பாவத்திற்கு பல விளக்கங்கள் வேதத்தில். அநீதி எல்லாம் பாவம்தான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், தீய நோக்கம் பாவம், விசுவாசம் இல்லாமல் வரக்கூடிய எல்லாமே பாவம். இப்படி பாவத்திற்கு பல விளக்கங்கள் இருக்க, முக்கியமான ஒரு விளக்கம் என்று நான் கருதுவது என்னவென்றால், சின் இஸ் இன் டிசிஷன். தீர்மானிக்க முடியாதது பாவம். கர்த்தருக்காக கர்த்தரோடு வாழ்வதற்கு தீர்மானிக்க முடியாதது பாவம். அந்த பாவத்திற்கு என்ன காரணம்? ஆண்டவரை பற்றி மக்களுக்கு தெரியவில்லையா? ஆண்டவருடைய போதனை அவர்களுக்கு கிடைக்கவில்லையா? கடவுள் ஒருவர் உண்டு, அவர் இயேசு என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களா? ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் மக்களுக்கு இல்லையா? எல்லாமே உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அறிந்ததை அடக்கி வைத்திருக்கிறார்கள். தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து விசுவாசிக்க மறுக்கிறார்கள். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடிய மனிதர்கள், அவபக்தியுள்ள மனிதர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னும் 19 வசனம், ரோமர் 1:19, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் வெளிப்படுத்தினாங்க? அதே வசனம், தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். யாருமே இப்போ போக்கு சொல்ல இடமில்லையே. கர்த்தரை குறித்து அறிவார்களே, கடவுள் நம்பிக்கை உண்டே, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு அவர்களுக்கு கிடைக்கிறதே. யார் மூலமாக? தெய்வத்தின் மூலமாக. 20 வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாக்கிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும் அவர்களுக்கு. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? ஆமா என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய சொரூபங்களுக்கு
ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? 2 முக்கியமான காரணங்கள். 1, 24, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு உண்டு. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் தான் முட்டாள்கள் என்று வேதம் சொல்கிறது. எங்கே? 14ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள், கற்பிக்கிறவர்கள், கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை பற்றி போதிக்கிறவன் முட்டாள் என்று சொல்கிறவர்கள் முட்டாள்கள் என்று வேதம் சொல்கிறது. 14ஆம் சங்கீதத்திலே 53ஆம் சங்கீதத்திலே தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஏன் இப்படி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால் 10ஆம் சங்கீதம் அதற்கு பதில் கூறுகிறது. 2 காரணங்களை கற்பிக்கிறது. 18ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். வசனங்களை நான் எடுத்து வாசிக்கும் பொழுது அல்லது சொல்லும் பொழுது அந்த வசனங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா வேதத்திலே என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 10ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால், இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி, பெருமைன்னா இன்னொரு தமிழ் வார்த்தை இருமாப்பு. பெருமை ஒன்று இச்சை, அடுத்தது இருமாப்பு. பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தர் உண்டு என்று அவனுக்கு தெரியும். கர்த்தரே அதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஈவேராவா, இங்கிர்சாலா, ஸ்டாலினா, முசோலினா எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் இல்லை என்று சொல்லி கதைக்கிறவர்கள், நாத்திகர்கள் என்று சொல்லி தங்களை பெருமை பாராட்டுகிறவர்கள் எல்லாருக்கும் தெய்வத்தை பற்றிய அறிவு உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 4ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால், கர்வம் என்னது? பெருமை. கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே என்று வாசிக்கிறோம். Because he is accountable to somebody, he doesn't want to say there is no God. தான் செய்யக்கூடிய எல்லா காரியங்கள், சிந்திக்கக்கூடிய எல்லா சிந்தனைகள், பேசக்கூடிய எல்லா பேச்சுக்கள் எல்லாவற்றிற்கும் அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். யாருக்கு? கடவுளுக்கு. எனவே கணக்கு கொடுக்க முடியாதே. எனவே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி கதைக்கிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, அவருக்காக வாழ தீர்மானிக்க தயங்குகிறான். இதற்கு என்ன காரணம்? இன்னும் சில காரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு 4-5 காரணங்களை பார்ப்போமா? ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று இச்சை, அடுத்தது இருமாப்பு. இன்னும் சில காரணங்கள் என்று சொல்லும் பொழுது பயம். கடவுள் உண்டு என்று சொல்லிவிட்டால், கடவுள் உண்டு என்று நம்பிவிட்டால் கணக்கு கொடுக்க வேண்டுமே. அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே. அவர் ரட்சகர் மட்டுமல்ல, அவர் நியாயாதிபதியாச்சே. அவர் அன்பாயிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, அவர் அக்னிமயமானவர் என்றும் உண்டு. எனவே கணக்கு கொடுக்க பயம், ஆண்டவருக்காக வாழ பயம். வாழ்க்கையிலே எல்லா இன்பங்களையும் சிற்றின்பங்களையும் இழந்து விடுவோமோ என்ற பயம். எனவே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி காலத்தை போக்கி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்கிறார்கள். பயம், விளைவுகளை பற்றிய பயம். தங்களுடைய பாவங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், பாவ நினைவுகள் இவற்றிற்கெல்லாம் கணக்கு கொடுக்க பயம். பிலாத்து ஒரு நல்ல உதாரணமாச்சே. ஆண்டவரை பரிசோதிக்கிறான், கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கிறான். அவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லி அறிக்கையும் விடுகிறான். இந்த அறிக்கை 5 முறை அவன் சொன்னது. இயேசுவினிடத்திலே தான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று 5 முறை சொன்னவன் பிலாத்து. அவன் மனைவியும் கூட பற்றி சொன்னாளே, அந்த நீதிமானுக்கு எந்த கேடு வராமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி இயேசுவை நீதிமான் என்று அறிக்கையிட்டாளே. சொப்பனத்திலே ஆண்டவர் தம்மை குறித்து அவளுக்கு வெளிப்படுத்தினாரே. கணவனும் மனைவியும் கடவுளை குறித்து, கர்த்தரை குறித்து அறிந்தும் அவர்கள் மனசாட்சி, குற்றம் எது, குற்றம் எது அல்ல என்பதை அறிந்தும் அவர்கள் ஆண்டவரை புறந்தள்ளினார்கள், ஒதுக்கினார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அவருக்காக வாழவும் தயங்கினார்கள். தீர்மானிக்க முடியவில்லை என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை காட்டுகிறது. ஒருவேளை இயேசு நல்லவர், நீதிமான், குற்றமற்றவர் என்று சொல்லிவிட்டால், விடுதலை கொடுத்து விட்டால், தான் ராயனுக்கு எதிரி, ராயன்னா சக்கரவர்த்தி, சக்கரவர்த்திக்கு விரோதி என்று சொல்லி
காதை கட்டி நம்மை பதவியிலிருந்து நீக்கி விடுவார்கள் என்ற பயம். பலவிதமான பயங்கள் அவனை ஆட்கொள்ள ஆண்டவரை புறக்கணித்தான், கர்த்தரை கை கழுவினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 2 விதமான பயங்கள் வேதத்திலே, முக்கியமான பயங்கள். ஒன்று ஆதாமின் பயம், அடுத்தது ஆபிரகாமின் பயம். ஆதாமின் பயம் தண்டனைக்கு பயந்த பயம். இந்த கனியை புசிக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். புசித்தால் நீ சாகவே சாவாய் என்றும் கற்பித்திருந்தார். ஆனால் அவனோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கனியை புசித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உடனடியாக பயம், மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அத்தி இலைகளை தைத்து தனக்கு ஆடையாக புனைந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தண்டனைக்கு பயப்படும் பயம் தெய்வ பயம் அல்ல. பயம் என்றால் திகில் அல்ல, பயம் என்றால் அச்சம் அல்ல, பயம் என்றால் நடுக்கம் அல்ல, பயம் என்றால் மருட்சி அல்ல. பயம் என்றால் என்ன? உண்மையான பயம், தேவன் விரும்பும் பயம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். அது என்ன? அது ஆபிரகாமின் பயம். ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொன்னார், உன்னுடைய ஒரே மகன், நேச புதல்வன், ஏகமைந்தன் ஈசாக்கு, அவனை கூட்டிக் கொண்டு நான் காட்டக்கூடிய இடத்துக்கு போ, அங்கே ஒரு மலையிலே அவனை எனக்காக பலியிடு என்று கர்த்தர் அவரிடத்தில் சொன்னார். அவன் தயங்கவில்லை, ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை, மகனை பலியிடப் போகிறோமே என்று வருந்தவில்லை, அதை குறித்து நடுங்கவும் இல்லை. மகனை கூட்டிக் கொண்டு போகிறான். வேலைக்காரரை வழியிலே நிறுத்திவிட்டு தகப்பனும் மகனுமாக பயணத்தை தொடர்கிறார்கள். பரிதாபமான ஒரு கேள்வியை பையன் கேட்கிறான். ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, கழுதை இருக்கிறது, கறிக்கட்டைகள் இருக்கின்றன, கயிறுகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்கிறது, பலியாடு எங்கப்பா என்று கேட்கிறான். கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி மகனை அழைத்துச் செல்கிறான் தந்தை. போய் சேர்ந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் ஆபிரகாம். மகனை கயிறுகளினால் கட்டி பலி பொருளாக அந்த பலிபீடத்தின் மேல் கடத்துகிறான். பையனுக்கு புரிந்து விட்டது, பலியாடு நான் தான் என்று சொல்லி கத்தியை ஓங்குகிறான் தகப்பன். வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்று ஆண்டவர் தடுத்து விடுவதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் கொடுக்கிறாரே ஒரு சர்டிபிகேட், ஒரு நற்சான்றிதழ். ஆதியாகமம் 22:12, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன். Now I know that you fear the Lord. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். அது என்ன? எனக்கு ஈசாக்கு முக்கியம் அல்ல, யெகோவாவாகிய தேவன் முக்கியம். நான் அந்திய காலத்தில் பெற்ற அற்புதம் முக்கியமல்ல, நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அர்ப்பணம் முக்கியம் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம், முழு இடம், முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தெய்வ பயம். The fear of the Lord is reverence for God. தேவ பயம் என்றால் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயபக்தி என்ற அர்த்தம். பக்தி என்ற அர்த்தம். அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படின்னா ஆண்டவருக்காக எதையும் செய்ய தீர்மானிப்பீர்களே. கர்த்தர் என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்வார், என்னுடைய வருமானம் அவருடையது, என்னுடைய வருங்காலம் அவருடையது, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழலாமே. இந்த பயம் நமக்கு தேவை. பிலாத்துவின் பயம் அல்ல, ஆபிரகாமின் பயம் நமக்கு தேவை. 2வதாக பண ஆசை. ஏன் தீர்மானிக்க முடியவில்லை கடவுளுக்காக வாழ்வதற்கு? 2வதாக பண ஆசை, பொருளாசை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். 1வதாக பிலாத்துவை குறித்து பார்த்தோம். அவன் ஒரு தேசாதிபதி. 2வதாக இன்னொரு தேசாதிபதி பேலிக்ஸை குறித்து பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்திலே பேலிக்ஸ், அவன் கர்த்தரை புறக்கணித்த கதையை குறித்து நாம் காண்கிறோம். பேலிக்ஸ் அவன் ஒரு தேசாதிபதி, அவன் ஒரு கவர்னர். அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்சில்லாளுடனே வந்து, பிலாத்து ரோமன், அவனுடைய மனைவி யூத ஸ்திரீ, விஷயம் தெரிந்தவள் ஓரளவு, இருவரும் வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கிறிஸ்துவை பற்றி விசுவாசம், அதைத்தானே சொல்ல கேட்டான். அப்போ பவுல் என்ன சொல்லி இருக்கலாம்? ஆண்டவருடைய பிறப்பு, வளர்ப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அதை பற்றக்கூடிய விசுவாசம், இதை பற்றி தானே சொல்ல வேண்டும். அதோடு கூட பேலிக்ஸை பற்றி
அவனுடைய மனைவியை பற்றி அவன் நன்றாக அறிந்திருந்ததினாலே அவன் கை வைக்கிறான். அடி வயிற்றிலே கை வைத்தது மாதிரி அவனுடைய பாவத்தின் மேல் கை வைக்கிறான். அதை விட்டு அவன் மனம் திரும்ப வேண்டுமே, அதற்கு பிறகுதானே அவனுடைய விசுவாசம் செல்லுபடியாகும். என்ன சொல்லுகிறான் பவுல்? அவன் 25ஆம் வசனம், அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து என்று வாசிக்கிறோம். பேலிக்ஸ்க்கு பயம், காரணம் அவனுடைய அந்தரங்க பாவங்களை எடுத்து காட்டுகிறான். பேலிக்ஸ் இச்சையடக்கத்தை விட்டு வழி விலகி இச்சையோடு வாழ்ந்து வந்த மனுஷன். அந்தரங்க பாவங்கள் அவனிடத்தில் மிகுதி. எனவே பாவங்கள் சுட்டி காட்டப்படும் பொழுது பயமடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நீ போகலாம் என்று வழி அனுப்பி வைக்கிறான். அதோடு விட்டதா? பண ஆசை வந்ததே அவனுக்குள்ளே. பவுல் நிறைய பணம் வைத்திருக்கிறானே, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய, எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு கொடுக்க பல சபைகளிலே அவன் பணம் பிரித்து வைத்திருக்கிறானே. பணம் அவன் கைவசம் இருக்கிறது அல்லது எங்கேயோ பதுக்கி வைத்திருக்கிறான் என்பது பேலிக்ஸ்க்கு தெரியும். அதுல நமக்கு கிடைக்காதா, அதுல கொஞ்சமாவது நமக்கு தரமாட்டானா என்று சொல்லி பண ஆசையோடு போராடுகிறான். பாருங்கள், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். 26, மேலும் அவன் எவன்? பேலிக்ஸ் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம், எது நிமித்தம்? பண ஆசை. அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 வருஷம் போராடி இருக்கிறான். அடுத்த வசனத்தின் அடிப்படையிலே பண ஆசை தீர்மானிக்க முடியாதது என்று பார்க்கிறோம். பண ஆசை ஆண்டவருக்காக வாழ்வதை விட்டு நம்மை அகற்றும் என்று சொல்லி வேதத்தில் இருந்து வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாச்சே. ஒரு பணக்கார வாலிப தலைவன் ஆண்டவரிடத்தில் வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒண்ணுமே செய்யண்டாமே, இயேசுவை பின்பற்றினாலே போதுமே. ஏன்? அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். அவர்தான் ஜீவன், நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் என்ன சொல்கிறான்? நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டிய தேவையில்லை, என்னை மட்டும் பின்பற்றுவான். ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, உனக்கு உண்டானவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, சிலுவையை எடு, என்னோடு நட என்று சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லி வேதத்திலே அவனை குறித்து நாம் பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. பணம், பொருள் இவற்றிலே நாட்ட வைத்து அவற்றிற்காக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக முடியும். இயேசு முக்கியம், இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று பாடிவிட்டு காசு வேண்டுமே, காசு வேண்டுமே என்று சொல்லி காசுக்காக நாம் அங்கிங்கு சுற்றித் தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக முடியும். காசுக்காக செல்ல வேண்டாம். திரைகடலோடி திரவியம் தேட வேண்டாம். திரைகடலோடி திருச்சபைகளை ஸ்தாபியுங்கள், திருப்பணிகளை செய்யுங்கள், திருவசனத்தை கற்பியுங்கள். அது சரி, பணத்திற்காக அல்ல, பரிசுத்தாவிக்காக எங்கே வேண்டுமென்றாலும் போகலாம். ஆனால் பணம் துபாயில் தான் இருக்கிறது, சிங்கப்பூரிலே தான் இருக்கிறது என்று சொல்லி பண ஆசை பிடித்து போவீர்கள் என்றால் வாழ்க்கை வருங்காலத்திலே நாசமாகும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஐயா, பணத்திற்காக ஓடாதிருங்கள், பரிசுத்தாவிக்காக ஓடுங்கள் என்று சொன்னீர்கள். அது என்ன? பணத்திற்காக ஓட வேண்டாம். ஏனென்றால் இந்தியாவில் இயேசு வசிக்கிறார். அவருடைய எல்லா கிருபையும் நமக்கு போதுமானது. கிறிஸ்துவுக்குள் நாம் சகலவற்றிலும் சம்பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போய் ஆண்டவரை குறித்து அறிவியுங்கள். அதனால் தான் சொன்னேன், திரைகடலோடி திருப்பணி செய்ய வேண்டுமே ஒழிய திரவியம் தேட போகக்கூடாது. வேண்டிய திரவியங்கள் எல்லாம் இந்த நாட்டிலேயே உண்டு. ஏனென்றால் இந்த நாட்டிலே இயேசு கிறிஸ்து உண்டு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக தீர்மானிக்க முடியாததற்கு காரணம் முதலாவது பயம் என்று சொன்னேன், இரண்டாவதாக பண ஆசை என்று கற்பித்தேன், மூன்றாவதாக பதவி ஆசை. பதவியை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக மற்றவர்களை பிரியப்படுத்தி ஆண்டவரை உதாசீனம் பண்ணி வாழக்கூடிய அருவருப்பான ஒரு வாழ்க்கை. இது யார்? இது இன்னொரு தேசாதிபதி. முதலாவதாக பிலாத்து என்று பார்த்தோம், இரண்டாவதாக பேலிக்ஸ் என்று கற்றோம், மூன்றாவதாக பெஸ்து என்ற ஒரு மனுஷன். அப்போஸ்தலர் 25 எடுங்கள்,
பெஸ்து பேலிக்ஸுக்கு அடுத்தாற் போல வந்தவன், மூன்றாவது தேசாதிபதி. நாம் பார்த்த அளவிலே வேதத்திலே பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அங்கேதானே பவுல் இருக்கிறான் கைதியாக, அங்கேதானே யூதர்கள் இருக்கிறார்கள். அங்கே போனான் என்று சொல்லி அவனை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். யூதரை பிரியப்படுத்தக்கூடிய பெஸ்து. அவங்களை பிரியப்படுத்தினா பதவியை தக்க வைக்கலாம், பதவியை தக்க வைத்தால் பணம் பொருள் சம்பாதிக்கலாம். எங்கே? 25ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 25:9. அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய், யூதரை பிரியப்படுத்த பார்க்கிறானே பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியே என்றார்கள். எருசலேமுக்கு போகக்கூடாது, கல்லறிந்து கொள்வார்களே, பட்டயத்தினால் வெட்டுவார்களே, அங்கே போக முடியாது. அங்கே அவன் விசாரிக்கப்படுவானால் எல்லாமே அவனுக்கு எதிராக வரும். எனவே ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன். He appeals to the Caesar, சக்கரவர்த்திக்கு அபயம் எடுக்கிறேன் என்று சொல்லி அவனுடைய வேண்டுகோளை அவன் நிராகரித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். புகழுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக வாழக்கூடிய மனிதர்கள், கனம் பொருந்திய மனுஷனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் சொல்லி 49ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷர் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஒரே ஒரு புகழுரை நமக்கு தேவை, அது ஆண்டவருடைய புகழுரை. உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்ற ஒரு சொல்லை எதிர்பார்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய அடுத்தவர்கள் நம்மை குறித்து புகழ்ந்தால் நமக்கு ஐயோ என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கண்டவர்களும் நம்மை புகழ வேண்டிய தேவையில்லை, கர்த்தர் மட்டும் நம்மை புகழ்ந்தால் போதும். எப்போ? அவருடைய சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவிக்கும் பொழுது. ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொலை செய்யப்பட்டானே, வேதத்தில் ஏறக்குறைய 35 இடங்களிலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறாரே, உட்கார்ந்திருக்கிறாரே, ஒரே ஒரு இடத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்கிறாரே. வேதம் முழுவதிலும் ஸ்தேவான் கல்லறியப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டியவன். இயேசு என்ன சொன்னார் சிலுவையிலே? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அவர் கர்த்தர் ஐயா, அவர் கடவுள் ஐயா, அவர் மன்னிப்பார் ஐயா, என்னாலெல்லாம் முடியாது ஐயா, நான் நாசியில சுவாசமுள்ள ஒரு மனுஷன் தானே ஐயா, மனுஷரால் இது முடியாது ஐயா. முடியும் என்று சொன்னால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது தெய்வீக பலத்தினாலே மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மாண்பு நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் என்று கற்பித்தவன் அவன். கல்லறியப்படக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் ஆண்டவர் அவனுக்கு எழும்பி நின்று வரவேற்கிறார். மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்திலே நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொன்னதாக அப்போஸ்தலர் 7:55 முதலாக பார்க்கிறோம். ஒரே ஒரு இடத்திலே மட்டும் ஆண்டவர் எழுப்பி நிற்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் கற்பித்தாரே. ஆண்டவருடைய கனத்திற்கு பாத்திரவான்களாக விளங்கத்தக்கதாக ஆண்டவரை மட்டும் கனம் பண்ணி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மற்றவர்களை காக்கா பிடித்து கனம் பண்ணி காசு கொடுத்து பிரியப்படுத்தி வாழாமல் ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ அழைக்கப்படுகிறோம். காரணம், இந்த ஒரே வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, விரைவிலே இது மறையும். கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்கிறோமோ, எதை செய்து வாழ்கிறோமோ அது மட்டுமே நிலைக்கும். Only one life, soon it will be past. Whatever we do for Christ will last. ஆண்டவருக்காக நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள், இவையே இறுதி வரை நிலைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தவர்களை பிரியப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை விக்கிரக வாழ்க்கை. மோசே, ஆரோன் அவர்கள் கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. மோசே மலைக்கு ஏறிவிட்டான், திரும்பி வருவதற்கு காலமாகியது, நாட்கள் நகர்ந்தன, காலமாக்கியது. மனிதர்கள் தொந்தரவு பண்ணினார்கள். எகிப்திலிருந்து எங்களை கடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் யார் என்று கேட்டார்கள். ஆரோன் சகித்திருக்க வேண்டுமே, பொறுத்திருக்க வேண்டுமே, மோசே வருவரை இன்னும் காத்திருக்க வேண்டுமே, கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்க வேண்டுமே. ஆண்டவருடைய சித்தத்தை அறிவதற்கு பதிலாக மக்களை பிரியப்படுத்த அவர்கள் காதுகளிலே, கைகளிலே, கால்களிலே கிடந்த எல்லாவற்றையும் அணிகலன்களை வாங்கி ஒரு பொற்கன்றுக்குட்டியை செய்து இதுதான் என்று சொன்னானே. மற்றவர்களை பிரியப்படுத்தக்கூடிய
சமரசம் பண்ணி வாழக்கூடிய ஒரு காம்ப்ரமைசிங் லைஃப், அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இல்லாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி அறிய கடவோம். தீர்மானிக்க முடியவில்லை கடவுளுக்காக வாழ. ஏன் தீர்மானிக்க முடியவில்லை? முதலாவதாக பயம், இரண்டாவதாக பண ஆசை, மூன்றாவதாக பதவி மோகம், நான்காவதாக பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த குலைச்சல். வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்றால் தீர்மானிக்க முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்களேன். சிற்றின்பங்களிலே நான் மிதந்து கொண்டிருக்கிறேன். பழைய பாவத்தாசை வருகுது. அந்த ஆசைகளை எல்லாம் நான் பூர்த்தி பண்ண வேண்டும். இந்த உலகத்திலே நான் வாழ்வது கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்களிலே நான் அனுபவிக்க முடிந்ததை, அனுபவிக்க முடியாததை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக அல்ல, அகிலத்திற்காக, இயேசுவுக்காக அல்ல, இச்சைகளுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஐயா, இச்சைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். Any desire which is out of God's will is lust என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு புறம்பாக வாழாமல் ஆண்டவருடைய சித்தத்தை ஒட்டி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வசனம் என்ன போதிக்கிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து அது அனுமதிக்கக்கூடிய காரியங்களை மட்டும் வாழ்க்கையில் அனுபவித்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இப்பொழுது ஒரு ராஜாவை சந்திக்க போகிறோமே. பரிசுத்த குலைச்சல் விளங்கிய ஒரு ராஜா அகிரிப்பா என்று சொல்லி அப்போஸ்தலர் 26 பார்க்கிறோம். அவன் தன் சொந்த சகோதரியை அவன் வைத்திருந்தான். திருமணம் செய்து வைத்தானா எப்படி சொல்லவில்லை. இருவரும் இணைந்து தம்பதிகளாக வாழ்ந்தார்கள். எவ்வளவு பெரிய அருவருப்பு! வேதத்தின் அடிப்படையிலே, லேவியராகமம் 18 அடிப்படையிலே அருவருப்பான ஒரு ராஜா. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 26 இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்பா ராஜாவே, அவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். பவுல், தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் என்றான். அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போராகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். அகிரிப்பா மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, இந்த வசனங்களை கேட்கக்கூடிய நீங்களும் தேவனை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். பவுலின் ஆசை, பால்ராஜின் ஆசை. அந்த ஆசைக்கு அடிபணிந்து கர்த்தருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். 30 மீண்டும் அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும், அது பெஸ்து, தேசாதிபதியும் பெர்னேக்கேயாளும், அகிரிப்பாவின் மனைவி, அவருடைய சொந்த சகோதரி, கேட்ட பொழுது அவர்களுடனே உட்கார்ந்திருந்த அவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானது ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனை அவிழ்த்து விட விரும்பவில்லை. அவன் கட்டுகளை அவிழ்க்க அவர்களுக்கு இஷ்டமில்லை. அவனுக்கு விடுதலை கொடுக்க இஷ்டமில்லை. காரணம், இச்சையில வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இச்சையான வாழ்க்கை, இரு நினைவுகளுடன் வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 4 ஜோடிகள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 4 ஜோடிகள். ஒன்று அனனியா சப்பீராள், பண ஆசை. 2 ஆக்கிலா பிரிஸ்கில்லாள், ஆண்டவருடைய ஊழியத்தை பற்றிய ஆசை. இன்னொன்று பேலிக்ஸ் துருசில்லா, அவருடைய மனைவி, பண ஆசை. அகிரிப்பா பெர்னேக்கேயாள், என்னது? இச்சைகளுக்கு அடிமை. 4 ஜோடிகள், ஒன்று மட்டும் தப்பியது என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அடிமைகளாக இல்லாமல் ஆண்டவருக்கு அடிமைகளாக வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரணத்தை பார்த்து விடுவோமே. முதலாவதாக பயம், இரண்டாவதாக பண ஆசை, மூன்றாவதாக பதவி ஆசை, நான்காவதாக பரிசுத்த குலைச்சல், ஐந்தாவதாக பாகால் வணக்கம். பாகால் வணக்கம், விக்கிரக வணக்கம், மற்ற பிசாசுகளை வணங்கக்கூடிய வணக்கம். இது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக தீர்மானிக்க முடியாது. பாகால் வணக்கம் என்று சொன்ன உடனே நமக்கு எலியா ஞாபகத்துக்கு வர வேண்டுமே.
1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களிலே நான் பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். பிறகு நடந்த காரியங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால், 2 படகுகளிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமை, குந்தி குந்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, 2 எஜமான்களுக்கு ஜீவியம் செய்யக்கூடிய ஒரு தவறான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரிப்பட்ட இரட்டை வேஷம் போடக்கூடிய இருதலை பாம்பு போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக தீர்மானம் எடுக்க முடியாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னானே, அதே போல ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிட முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா, காணிக்கையாக நிறைய கொடுக்கிற ஐயா, தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல, தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம். அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம். கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவித்து அவருக்காக தீர்மானம் எடுத்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. காரணம், sin is indecision. தீர்மானிக்க முடியாதது பாவம். ஆண்டவருக்காக வாழுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி வாழுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை மிக குறைந்த வருஷங்கள் ஆண்டவரே. இந்த குறைந்த வாழ்க்கையை உமக்காகவே நாங்கள் வாழ உறுதி எடுக்கிறோம், தீர்மானிக்கிறோம். எங்கள் தீர்மானத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.